சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொழிவேரி பகுதியில் அமைந்துள்ள சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கிளியனூர் ஒன்றிய செயலாளரும் கொடூர் ஊராட்சி மன்ற தலைவருமான கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மகிழ்வுடன் சரத்குமார், வழுதாவூர் சதீஷ், தலித் தர்ஷனா, எழில், வினோத், சுரேஷ், கந்தசாமி, அருண் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோவன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, மாவட்ட பொருளாளர் நாகஜோதி மற்றும் நிர்வாகிகள் சத்தியமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, கொழுவேரி, ஏழுமலை, நாராயணன், மலையன், இந்திரா, மேனகா, புஷ்பகாந்தன், ஏழுமலை, உமா, ராமஜெயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, எழில் கரோலின் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். வீரவணக்கம் தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீரவணக்கம், 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 வீரவணக்கம். சனாதனத்தை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீரவணக்கம், 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 வீரவணக்கம். இதேபோல் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு, தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகுவேரா உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். வீரவணக்கம், 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 வீரவணக்கம். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீரவணக்கம், 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 வீரவணக்கம். சமூக நீதி போராளி, சமூக நீதி போராளி, பெண் உரிமை போராளி, பெண் உரிமை போராளி, பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீரவணக்கம், 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 வீரவணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர், மாநில துணை செயலாளர்கள் ஸ்ரீதர், சொக்கு, சரண், ஒன்றிய செயலாளர் கலைஞர், நகர துணை செயலாளர் மகிதுரை, நகர பொருளாளர் பிரபாகரன்,
மனோகரன், சலீம் வளவன், மாவட்ட அமைப்பாளர் தூயவன், காட்டுராஜா, பாரதி ராஜா, அஜித், கோபால், விக்னேஷ், கணபதி, சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ரவுண்டானாவில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வீரவணக்கம் செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில செயலாளர் கண்ணன், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாதேஷ், திமுக சிறுபான்மை மாவட்ட செயலாளர் செபஸ்தியார், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரமேஷ், விசிக நிர்வாகிகள் ஜம்பை பழனிசாமி, ஆசிரியர் சந்தானம், கீதா, சபீரா பேகம், குருசாமி, தங்கராஜ், அம்பேத்கர் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தங்கவேல், பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய ஒன்றியம் சார்பில் காராமணிக்குப்பம் முகாமில் ஒன்றிய செயலாளர் கலைஞர் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சிவாஜி, ராஜா, பலராமன், மணி, பாண்டியன், அன்பழகன், கந்தவேல், விக்ரம், ராஜி, பன்னீர், ஜெயராமன் மற்றும் முன்னணி தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சமத்துவபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் வெற்றிமுரசு தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, ஒன்றிய பொருளாளர் பாண்டியன், ஒன்றிய துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் ஆட்டோ அன்பு மற்றும் மாசிய மகளிரணி ஒன்றிய துணை செயலாளர் மேகனா மற்றும் நிர்வாகிகள் கனகவழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சின்னப்பனையூர் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சைமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றலரசு, மாவட்ட துணை அமைப்பாளர் இளைஞர் எழுச்சி வாசரை தர்மராஜ், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் களியமூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர்கள் செல்வகுமார், பாபு கண்ணன், சமத்துவபுரம் முகாம் செயலாளர் கௌதமன், சின்னப்பனையூர் முகாம் செயலாளர் மதன்குமார், பிரசாந்த், பழனிவேல், ராஜன், ஆச்சம்பட்டி முகாம் செயலாளர் மதியழகன், காவல்காரன்பட்டி முகாம் செயலாளர் கலியபெருமாள், மகளிரணி சரசு, இந்திராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை விழுப்புரம் மண்டல செயலாளர் செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் ரத்னம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சாரதி, வழக்கறிஞரணி மாவட்ட செயலாளர் மணி அரசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய துணை செயலாளர் அறிவுச்செல்வன், ஒன்றிய துணை அமைப்பாளர் தலித் சரத், நகர அமைப்பாளர் அன்பு, நகர துணை அமைப்பாளர் நெப்போலியன், நகர நிர்வாகிகள் சூர்யா, சுசி, ராகுல், கணேஷ் வளவன், விக்னேஷ், பாவேந்தர், அரவிந்த், அபினேஷ், சிவமணி, விஷ்ணு, ஒன்றிய நிர்வாகி முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக பேரவை செயலாளர் ரமேஷ்குமார், தலைவர் வீரமணி, பொருளாளர் சசிகுமார், துணை செயலாளர் ராமலிங்கம், மகளிரணி மாநில துணை செயலாளர் அமுதாயினியன், மாவட்ட செயலாளர் பாத்திமுத்து, மாவட்ட பொருளாளர் சக்தி கதிரவன், துணை செயலாளர்கள் சிவசக்தி மாலா, வரிதா பேகம் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி, வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் ஆகியோர் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற பொறுப்பாளர் ராமச்சந்திரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநகர மாவட்ட அமைப்பாளர் அபுதாஹிர் இஸ்தாக் அகமது, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய நிர்வாகிகள் குமார், நாதன், சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொல்லி மனிதர்களை மனிதனாக வாழ வைத்த தந்தை பெரியார் அவர்களுடைய 147வது பிறந்த நாளில் திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்று சபதம் பெற்றிருக்கிறோம். சமூக நீதி நாளாக கடைபிடித்து சனாதனத்தை வேறறுத்து சமூக நீதியை வென்றெடுப்போம் என்று சபதம் பெற்றுள்ளோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் சமத்துவபுரம் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு மையத்தின் மாநில துணை செயலாளர் விடுதலைமணி, உடுமலை ஒன்றிய செயலாளர் தம்பி மகாலிங்கம், மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் சிட்டி பாபு, மடத்துக்குளம் பேரூர் செயலாளர் சேகர், பிளவேந்தன், கிறித்துவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் இமானுவேல், அருண்குமார், உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் இப்ராஹிம் அலி, கண்ணாடி புத்தூர் முகாம் செயலாளர் சத்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி திருச்சி மாவட்ட மாநகர செயலாளர் பில்லட் லாரன்ஸ், கனியனந்தன் ஆகியோர் தலைமையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் மற்றும் மாநில நிர்வாகிகள் தங்கதுரை, பிரபாகரன், ஃபிரோஸ்கான், மகளிர் அமைப்பு நிர்வாகிகள் லட்சுமி பிரியா, கஸ்தூரி, சுதா பெரியசாமி, மாரியம்மாள், எமல்டா, மாவட்ட நிர்வாகிகள் சந்தனமொழி, ஏர்போர்ட் பெரியசாமி, நிர்வாகிகள் அரிகாபூர் சுப்பிரமணி, ஆல்பர்ட், ஞானம், பொன்னுசாமி, முருகேசன், ஜெயக்குமார், குணா, மதி, அப்பாஸ், சந்திரமோகன், முதல்வன், மணி உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மைய மாவட்டம் திண்டிவனம் நகரப்பகுதியில் உள்ள அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் மற்றும் மாவட்ட ஊராட்சிக்குழு துணை பெருந்தலைவர் ஷீலாதேவி, சேரன், நடுவனந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில், மரக்காணம் ஒன்றிய பொறுப்பாளர் சந்திரசேகர், திண்டிவனம் நகர பொருளாளர் காமராஜ், வழக்கறிஞர் ராமு, எழிலன், மயிலம் ஒன்றிய பொறுப்பாளர் விடுதலை செல்வன் மற்றும் நிர்வாகிகள் துரையருள், ஜோதி, ஓமந்தூர், ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ரத்தினவேல், கலையரசன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் விவசாயன் வீரசெங்கோலன், பெரம்பலூர் நாடாளுமன்ற துணை செயலாளர் மன்னர் மன்னன், வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன், வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் இடிமுழக்கம், பெரம்பலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரா பிள்ளை, நகர செயலாளர் சண்முக சுந்தரம், நகர பொருளாளர் இளையராஜா, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ரேணுகாவேல் முருகன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொருளாளர் ஆசிரியர் செல்வம்பால், மாவட்ட அமைப்பாளர் ஐயாக்கண்ணு, முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் கரு ஐயம்பெருமாள், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் மணிமாறன், மாவட்ட துணை அமைப்பாளர் காமராஜ், மாணவர் கழகம் அம்பேத் கோகுல் மற்றும் கட்சியின் மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய நகர கிளை மகளிர் அணி பொறுப்பாளர்களும் காரைக்குடி, வேப்பூர் ஒன்றிய காரைக்குடி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்று நமது பகுத்தறிவு பகலவன் பெண்ணுரிமை போராளி, சனாதன எதிர்ப்பு விதை, தமிழகத்தின் முதுபெரும் தலைவரும் வைக்கம் வீரருமான வெண்தாடி வேந்தர் தந்தை பெரியார் அவர்களின் 147வது பிறந்த நாளில் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க இன்று தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இன்றைக்கு அவரது புகழை போற்றி வணங்கி நிற்கின்றோம். நன்றி. மாகாசா ரத்தினவேல் மற்றும் கலையரசன், மாவட்ட செயலாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பெரம்பலூர் மேற்கு மாவட்டம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் நகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் வழக்கறிஞர் மனோகரன் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நடராஜர், ஐயப்பன், மகேந்திரன், சரவணன், குருதேவா, இளவரசன், சர்மா, விஜய், கிருபா, குணால், சச்சின், பரத், விஜயமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி செஞ்சி பணிமனை சார்பில் செஞ்சி பணிமனை செயலாளர் ஐயப்பன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தந்தை பெரியாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பணிமனை நிர்வாகிகள் சந்திரன், ஆதிமூலம், மதன், மோகன், மாநில துணை செயலாளர் துரைவளவன், செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராசராமன், செஞ்சி மேற்கொன்றிய செயலாளர் தவசீலன், மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு, வல்லம் ஒன்றிய பொருளாளர் குருமூர்த்தி, வேல், செஞ்சி நகர துணை செயலாளர் தலித் மகிழ்வரசு, ஒன்றிய துணை செயலாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் வெங்கடேசன், வல்லம் ஒன்றிய துணை செயலாளர் சேட்டு, அம்பேட் சிவக்குமார், ஜம்போதி தமிழ்செல்வன், சங்கர், மதிவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியகுளம் ஒன்றியம் சில்வார்பட்டி ஊராட்சி சமத்துவபுரத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேலாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம், தமிழன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தொழில் தளபதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கள்ளி ஷேகுவேரா, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ஜோதி முருகன், பெரியகுளம் நகர செயலாளர் ராமகிருஷ்ணன், தேவதானப்பட்டி பேரூர் செயலாளர் பொன்னையா, எங்குவார்பட்டி பேரூர் செயலாளர் ஆண்டவர், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் தலித் தர்மா, நகர துணை செயலாளர் செல்வராஜ், நகர துணை செயலாளர் கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன், தாரிக் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் வசந்தி, மகளிர் அணி துணை செயலாளர் முத்துசாமி, ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் தேவதானப்பட்டி கார்த்திக், கருப்புசாமி, வேலு, பிரபாகரன், சரண், மதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமையில் ஊர்வலமாக வந்து அரியலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது சிலைக்கு தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளிவளவன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொறுப்பாளர் போராளி பசுபதி, முன்னாள் மாவட்ட செயலாளர் சுக்காரவி, குருமூர்த்தி, ஊடக மைய பொறுப்பாளர் ரகு, லெனின், மகளிரணி ராசாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன், தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் வேல்மணி, நகர செயலாளர்கள் இடிமுரசு, பச்சாப்பிள்ளை, நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு, ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சுந்தரராஜன், சின்னதுரை, ஒன்றிய துணை செயலாளர் மதேஸ்வளவன், கள்ளக்குறிச்சி நகர நிர்வாகிகள் எம்ஜிஆர் இனியன், மாவட்ட டாஸ்மாக் தொழிலாளர் அணி நிர்வாகி எழில் நிலவன் மற்றும் தலித் ஏழுமலை, வேங்கைவாடி ஆதி மோகன்லால், எரஞ்சி மோகன், ஆசிரியர் ராஜாராம், சக்திவேல், ராமலிங்கம், துரை தங்கராசு, மாயக்கண்ணன், கோதண்டராமன், ஆட்டோ ஏழுமலை, மருத்துவர் அணி மாவட்ட நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆறுமுகம், மாவட்ட ஓவியர் அணி நிர்வாகிகள் ஆனந்த், தனசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒடுக்கப்பட்ட மக்களின்
விடுதலைக்காக போராடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 147வது பிறந்த நாள். இன்று அவர் இல்லை என்றாலும் அவருடைய கொள்கை ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலும் வென்றெடுக்கப்பட்ட அந்த கொள்கை இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் மனித குலத்தின் ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்திய ஒரு மாபெரும் போராளி, சமூக நீதி போராளி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு தமிழக அரசு சமூக நீதி நாளாக இந்த நாளை அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமூக நீதி நாளை நாங்கள் உறுதிமொழியாக ஏற்று எதிர்காலத்தில் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் இந்து மதத்தில் பல்வேறு சனாதனவாதி சக்திகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயல்பாட்டை பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் வழியில் நின்று வென்றெடுப்போம் என்று உறுதியேற்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் பிலிப் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாபீர், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மலர்குடி, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வையாபுரி, சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் விமல்குமார், தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிவராஜ், பிரேம்குமார், கர்பிபாலா, வட்ட செயலாளர் ஜோதீஷ் மற்றும் விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை 147வது பிறந்த நாளையொட்டி தருமபுரியில் பெரியார் வணிக வளாகம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன், மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன், மண்டல செயலாளர் தமிழன்வர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மைய மாவட்ட பொருளாளர் ராஜா, பௌத்த பெருமாள், சிவஞானம், கிள்ளிவளவன், குமரன், கம்சலா, அம்பேத் பளவன், முரளி, நல்லை சீனி, ஆறுமுகபாண்டி, சபரி, சிவகுமார், மோகன், செந்தில் குணசீலன், புலிவளவன், ராமன், பெரியார் கிருஷ்ணன், செந்தில்குமார், மணியன், கிருஷ்ணன், கோபால், செந்தில், அழகேசன், தலித் நாகராஜ், சிங்காரவேலன், விஜயன், அம்பேத், காளியம்மாள், விஜயகுமார், அகிழ்வளவன், ஆறுமுகபாண்டி, சிறுத்தை கார்த்திக், செல்லதுரை, ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமனிதர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வழியில் நின்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி மன்றம், சர்வதேச மன்றம், ஊடக மையத்தில் தமிழ் தேச தளத்தில் தமக்க முடியாத ஒரு தன்மான தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முனைவர், கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க தந்தை பெரியார் அவர்களோட செப்டம்பர் 17 சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது, சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதை கொண்டாடக்கூடிய வகையில தலைவர் அவர்கள் ஆணைக்கு இணங்க நாடு முழுக்க தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தி அவரை புகழுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் இது ஒரு சமூக நீதி நாளாக இன்றைக்கு கொண்டாட வேண்டும் என்று நாமெல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு தருமபுரி தலைநகரத்தில் தந்தை பெரியாருக்கு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் தலைமையிலும், நானும் மரியாதைக்குரிய தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களும், மரியாதைக்குரிய மண்டல செயலாளர் அன்வர் அவர்களும், முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமன் அவர்களும், இன்று திராவிடர் கழகத்தோட மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஊமை ஜெயராமன் அவர்கள் எல்லாம் இணைந்து நூற்றுக்கணக்கான தோழர்கள் இணைந்து இன்றைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். தலைவர் அவர்கள் ஆணைக்கு இணங்க எழுச்சி தமிழர் வெளிநாட்டில் இருந்தால் கூட தந்தை பெரியாருக்கு நம்ம வருடம் செலுத்தக்கூடிய மரியாதை, அவரை போட்டக்கூடிய அந்த கௌரவம் ஒரு இம்மியாவில் கூட குறைந்திடக்கூடாது என்று முகநூலில் பேசி எங்களுக்கு எல்லாம் அறிவுரை வழங்கினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால் அறவாழி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகிகள் ஜவஹர், குறிஞ்சி வளவன், தடாகதிரவன், ராஜா ரவிவர்மன், கனகசபை செவ்வி முருகன், ஒன்றிய செயலாளர் அருண், கிள்ளை நகர செயலாளர் ராமதாஸ், குமராட்சி ஒன்றிய துணை செயலாளர் சமத்துவ வளவன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகி லியாகத் அலி, மாவட்ட அமைப்பாளர்கள் தெய்வநாதன், செங்கதிர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, ஒன்றிய செயலாளர்கள் நிலவழகி, இந்திரா காந்தி, விஜயலட்சுமி, ராசாத்தி, கலா, முகாம் செயலாளர்கள் மதன், பார்த்திபன், சரத்பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 17 சாதி ஒழிப்பு போராளி, பெண்ணுரிமை போராளி, முந்தாடி வேந்தர் ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதலே நாடு முழுக்க இன்று விடுதலை சிறுத்தைகள் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள், புகழ் வணக்கம் செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மேலவீதி கஞ்சி தொட்டியிலே உள்ள ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரது பிறந்த நாளை புகழ் வணக்க நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்புச்சவர் மணவாளன் அவர்களும், ஒருங்கிணைந்த தெற்கு மாவட்டத்தின் செயலாளராக இருந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவழி அவர்களும், அண்ணன் ஜவஹர், அண்ணன் குறிஞ்சி வளவன், அண்ணன் தடா கதிரவன், நகர பொறுப்பாளர் லியாகத் அலி, செங்கதிர், ஒன்றிய பொறுப்பாளர்கள் தெய்வநாதன், ராமதாசு, கனகசபை, மகளிரணி பொறுப்பாளர் செல்வி முருகன், நாகராணி, நிலவழகி, இந்திரா காந்தி, ஒன்றிய பொறுப்பாளர் அருண், சமத்துவ வளவன், பார்த்திபன், பழனிவேலு, பெருமாத்தூர் பழனி, பள்ளிக்குப்பம் ராஜா, கலா உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த புகழ் அஞ்சலி நிகழ்ச்சியை, புகழ் வணக்க நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். மீண்டும் தந்தை பெரியார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் புகழ் வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்யும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் காரக்குடி கிராமத்தில் உள்ள ஐயனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒரு சமூகத்தினர் மற்றும் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்து வழிபாடு நடத்தி வந்துள்ளதாகவும், இதனை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ள நிலையில் அதனை கேட்டால் ஒரு தரப்பினருக்கு மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சாதகமாக பேசி வருவதாகவும், காரக்குடி கிராமத்தில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த கோவிலில் வழிபாடு நடத்த உரிமை வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அந்த கிராமத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ரத்தினவேல் மற்றும் கலையரசன் ஆகியோர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அப்பகுதி மக்கள், காடுகுடி கிராமத்தில் உள்ள ஐயனார், மூப்பனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபாடு நடத்துவதற்கும் கோவிலில் உண்டியல் வைத்து பொதுவாக பராமரித்திட வேண்டும் எனவும் கேட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து மனு கொடுத்துள்ளதாகவும், இந்த மனுவின் மீது 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காத நிலையில் கிராமத்தை சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் தங்களது ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து கிராமத்திலிருந்து வெளியேறும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். குன்னமட்டம் காரக்குடி கிராமத்தில் உள்ள ஐயனார் உள்ளிட்ட அனைத்து பரிவார தெய்வங்களும் அனைத்து மக்களுக்கும் சொந்தமான, அனைத்து சமூக மக்களுக்கும் சொந்தமான கோவில் அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்டது. அதில் உள்ள 80 ஏக்கருக்கு மேலான மானியம் மற்றும் உண்டியல் வருமானம் உள்ளிட்ட அனைத்தையும் சாதி இந்துக்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பட்டியலின மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இது சம்பந்தமாக வழிபாட்டு உரிமையை மறுக்கிறார்கள். கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று தீண்டாமை சுவர் எழுப்பி காரக்குடி கிராமத்தில் மிகப்பெரிய அன்டச்சபிள் கொடுமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் உண்டியல் வைக்க சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி, பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 15ஆம் தேதி உண்டியல் வைக்க வந்தபோது அரசு அதிகாரிகளை மிரட்டி மண்ணெண்ணெயை வைத்துக்கொண்டு தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று சட்டவிரோதமாக கும்பலாக கூடி மிரட்டி அவர்களை, அரசு அதிகாரிகளை விரட்டி அடித்துள்ளனர். அவர்களும் பயந்து கொண்டு வந்துவிட்டார்கள். ஆகவே இந்த தீண்டாமை ஆதிக்கமும்
சாதிய வன்கொடுமையும் மைனாரிட்டியாக இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு எதிராக கார்குடி சாதி இந்துக்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தீண்டாமை சுவர் எழுப்பி இருக்கிறார்கள். பொதுமக்கள் வழங்கிய நிதிகள் அடங்கிய கல்வெட்டுகளை 5க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை அடித்து உடைத்து அதை அப்புறப்படுத்தி தடயமில்லாமல் செய்திருக்கிறார்கள். பொது சொத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கார்குடி மக்கள் மீது, கார்குடி சாதி இந்துக்கள் முன்னின்று செய்யக்கூடிய சாதி இந்துக்கள் மீதும் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆதர்ஷ் பச்சேரா அவர்களையும் நமது மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி அவர்களையும் சந்தித்து இன்றைக்கு கார்குடி கிராம மக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாகவும் மாவட்ட செயலாளர் கலையரசன் மற்றும் ரத்னவேல் ஆகியோர் தலைமையில் முன்னணி பொறுப்பாளர்களுடன் வந்து சந்தித்து மனு கொடுத்துள்ளோம், கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். இந்த கோரிக்கைகளை 15 நாட்களுக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக கார்குடி கிராம பொதுமக்கள் ரேஷன் கார்டை ஒப்படைக்கும் போராட்டமும் ஆதார் கார்டை ஒப்படைக்கும் போராட்டமும் நடத்தி ஊரை விட்டு வெளியேறக்கூடிய போராட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் மாகாசா ரத்னவேல் மற்றும் கலையரசன் மாவட்ட செயலாளர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட அமைப்பாளர் MP பாக்யராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் விசிக நிர்வாகிகள், கீழ்ப்பாவூர் ஒன்றிய செயலாளர் VA நகர் ராஜா, கீழ்ப்பாவூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் கீழ்நீர்குளம் பாபுவாசன், ஆலங்குளம் ஒன்றிய பொறுப்பாளர் புதுப்பட்டி வேல்முருகன், மாவட்ட துணை அமைப்பாளர் சந்திரமோகன், கீழப்பாவூர் ஒன்றிய துணை செயலாளர் PM சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் கூகா பாவலன், ஒன்றிய செயலாளர்கள் சஞ்சய், துரை, நகர செயலாளர் தேவேந்திரன், பிரகாஷ், நிர்வாகிகள் பிரவீன், ஜெயசீரன், சுப்பன், பிரபு, சதீஷ், மணிகண்டன், அன்சர் பாஷா, சபீர் பாஷா, கிருஷ்ணா, ஜேக்கப், பரசுராமன், ராஜதுரை, சுபாஷ், ஆறுமுகம், அஜித் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலையை அடுத்த தென்சங்கம்பாளையம் சமத்துவபுரம் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஆனைமலை மேற்கொன்றிய செயலாளர் கம்பர், கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு, பொள்ளாச்சி தொகுதி செயலாளர் ரவி, பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர், பொள்ளாச்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நகர பொறுப்பாளர் அன்சர் சையத் இப்ராஹிம், ஹரீஷ், சின்னக்குட்டி அப்பு, ஆனைமலை காஜா, பிரகாஷ், விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருத்தாசலம் நீதிமன்றம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ள தலைமையில் கடைவீதியிலிருந்து பேரணியாக சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதச்சார்பின்மை காப்பும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், இஸ்லாமிய பேரவை மாநில துணை செயலாளர் அன்வர் பாஷா, ஒன்றிய செயலாளர் சுபஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பெருஞ்சித்திரன், சத்தியவாடி பாஸ்கர், துரைமுருகன், அருள்சுகன், சுரேஷ், வழக்கறிஞர் தன்ராஜ், மேட்டுக்காலனி வீரமணி, ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ராஜேந்திரபட்டினம் விஜய், வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ராம்குமார், கண்ணன், வீரமணி, சதீஷ், பாலு, தனசேகர், ராகுல், ரமணா, ஜூட்மணி, அகத்தியன் பாலா, நாச்சியார்பேட்டை பாலு, வீரதமிழன், சந்தோஷ், சிந்தனை செல்வன், சசிகுமார், அண்ணாதுரை, மணிகண்டன், ஐயம்பெருமாள், ஒன்றிய துணை செயலாளர் கவியரசன், அறிவுக்கரசு, ஒன்றிய பொருளாளர் ராஜீவ், விமல்ராஜ், முற்போக்கு மாணவர் கழக பொறுப்பாளர்கள் ரஞ்சித், பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தன் இறுதி மூச்சு வரை மூத்திர சட்டியை தாங்கிக் கொண்டு சூத்திர பட்டத்தை போக்குவதற்காக போராடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடக்க காலத்திலிருந்து சமூக நீதி நாளாக கடைபிடித்து விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கடலூர் மைய மாவட்டம் விருத்தாசலத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை
மதச்சார்பின்மை காப்போம் உறுதிமொழி ஏற்பு பேரணியாக எங்களுடைய மாவட்ட அலுவலகத்திலிருந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சிலை உள்ள உயர்நீதிமன்ற இங்கே இருக்கிற நீதிமன்ற வளாகம் வரை விடுதலை சிறுத்தைகள் பேரணியாக வந்து இன்றைக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் சனாதன சக்திகள் ஊடுருவிவிட்டார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள சாதியவாத சக்திகளோடு தொடர்பு கொண்டு அங்கே சனாதனத்தை கூர்திட்டி வெவ்வேறு வடிவிலே அவர்கள் ஊடுருவிவிட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ், புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களின் கொள்கை வழியில் போராடி வருகிற எங்களுடைய தலைவர் வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர்கள் உருவாக்கியுள்ள விடுதலை சிறுத்தைகளால் இன்றும் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகளும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் தமிழக அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. இந்த கோரிக்கை வைத்தவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்றைக்கு இந்த சமூக நீதி நாளில் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இந்துத்துவாத சக்திகளும் தமிழ்நாட்டில் சாதியத்தை ஊடுருவி நடிகர்களின் நடிகைகளின் உருவில் இன்னும் பிற சக்திகளின் உருவில் எப்படியாவது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றுவதற்கு காலூன்றுவதற்கு சனாதன சக்திகள் காலூன்றுவதற்கு இவர்கள் வழிகளை தொகுத்து வருகிறார்கள். அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை, விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை அவருடைய கனவெல்லாம் இங்கே பலிக்காது. சனாதனத்தை வேறறுப்பதற்கு, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கு தலித், இஸ்லாமியர், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் இன்னும் பல மதத்தவர்கள் சேர்ந்து வாழுகிற நாடு இந்திய நாடு. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஆனால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று இன்று இருக்கக்கூடிய சனாதன கும்பலும் RSS கும்பலும் கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். நிச்சயமாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக, பகுத்தறிவு பகலவனின் கொள்கை பிள்ளைகளாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை அவருடைய ஜம்பம் இங்கே பலிக்காது. எனவே சமூக நீதி நாளில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாளில் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை வேறெடுப்பதற்கு, சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கு, சமூக நீதியை வென்றெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி அரியலூர் கிழக்கு மாவட்டம் ஜெயங்கோட்டத்தில் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் CP ராஜா ஆகியோர் முன்னிலையில் ஜெயங்கோட்டம் 4 ரோட்டிலிருந்து கடைவீதி வழியாக ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் சுமதி சிவக்குமார், மாவட்ட அமைப்பாளர் சின்னராஜா, முன்னாள் மாவட்ட செயலாளர் கண்கொளஞ்சி, ஒன்றிய செயலாளர்கள் பாரதி, தேவேந்திரன், தங்கராசு, நகர்மன்ற உறுப்பினர் காஞ்சனா, சரவணன், மாவட்ட அமைப்பாளர்கள் மாயாண்டி, பரமசிவம், குமரவேல், உடையார்பாளையம் நகர செயலாளர் ஜெயக்குமார், மகளிரணி திலகவதி, வசந்தா, செந்தமிழ் செல்வி, ஈழாரசன், வேல்முருகன், தங்க அருண், மாவட்ட பொறுப்பாளர்கள் சக்திவேல், மாரிமுத்து, சத்யானந்தம், பரமசிவம், சங்கர், வழக்கறிஞர் இளவரசன், கோவிந்தசாமி, ஆனந்தகுமார், மாரியப்பன், செல்லதுரை, குமார், சீனு, சக்கரை, பாதனேஷ், விஜயகுமார், ராஜா, தினேஷ், ஆனந்த், வெங்கட், இளம்பரதி, சூர்யா, சக்திவேல், பிரபா, பாலா, கௌதமன், ராஜேந்திரன், சத்யமூர்த்தி, மோகன், பர்வீன், தவசீலன், சுப்பிரமணியன், மகேந்திரன், மணிகண்டன், குருவளவன், பாலாமணி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட கட்சியின் சார்பாக ஜெயங்கொண்டத்தில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு 147வது பிறந்த நாள் இன்று கட்சியின் சார்பாக வந்து மாலை மரியாதை தந்தை பெரியார் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இல்லை இந்த மண்ணில் கால் பெண்ணுரிமையும் சமூக நீதியும் வீழ்த்தப்பட்டு மதவாத சக்திகளாலும் சாதியவாத சக்திகளாலும் இந்த நாடு மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் மாமேதை மார்க்ஸ் அவர்களும் கொள்கையால் இன்று தமிழகத்தில் RSS போன்ற சரியான கும்பலின் கொட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது.
பெரியார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கொள்கை கோட்பாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இரு கண்களாக நாங்கள் கொள்கையோடு இன்று வரை களமாடி வருகிறோம். தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும். இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய மகத்தான தலைவர்கள் கொள்கை வழியில் களமாட வேண்டும். அதற்காக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்று தந்தை பெரியார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி மாலை அணிவிக்கிறோம். கதிர்வளவன், அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,